Wahei Takeda, த வாரன் பஃபே ஆஃப் ஜப்பான் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய பில்லியனர் கிட்ட போயிட்டு இந்த ஒரு ஆத்தர் போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பில்லியனர் இந்த 3 விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் லீட் அ ஹாப்பி அண்ட் கண்டென்ட் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு புக் நான் படிச்சுட்டு இருக்க புக் பேர் மாரோ அப். மாரோ அப்னா என்னென்னா லிவிங் வித் யுவர் சின்சியர் ஹார்ட். ஸோ இந்த ஒரு பெரிய பில்லியனர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, கிரியேட் யுவர், இந்த புக்கில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன், கிரியேட் யுவர் டெங்கோகு, விச் இன் இங்கிலீஷ் மீன்ஸ் லிவிங் யுவர் ஹெவன்லி டெஸ்டினி. எல்லாத்துக்குமே ஒரு டெஸ்டினிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே ஒரு ரீசனுக்காக இந்த உலகத்துக்குள்ளார வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் ஹெவன்லி டெஸ்டினி. உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யூ ஷுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் எதுக்காக இங்கே வந்தேன், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, நான் எதை நோக்கி போயிட்டுருக்கேன், நான் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் யூ. நம்மளோட சந்தோஷம் நமக்கு முக்கியம். பட் வஹே டகேடா என்ன சொல்கிறேன்னா, லிவிங் யுவர் ஹெவன்லி டெஸ்டினி. ஒரு பர்பஸ் இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே லைஃப்பில். இப்போ ஒரு மரம் வாழ்ந்தாலும் அது ஒரு இட் சர்வ்ஸ் அ பர்பஸ் இன் திஸ் வேர்ல்டு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹெவன்லி டெஸ்டினி சொல்கிறாங்க. ஸோ யூ வில் ஹேவ் டு ஐடென்டிஃபை இட். நோ ஒன் எல்ஸ் வில் டூ இட் ஃபார் யூ. செகண்ட் ஒன் இஸ் வக்கு வக்கு, விச் இஸ் எக்ஸைட்மெண்ட் ஆர் பேஷன். வஹே டகேடா என்ன சொல்கிறேன்னா, டூ வாட் எக்ஸைட்ஸ் யூ. எல்லா நாளும் டூ சம்திங் விச் இஸ் எக்ஸைட்டிங் யூ. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இட் வில் கிவ் தம் நேச்சுரல் ஹாப்பினஸ். அவங்களுக்கு எனர்ஜி அவ்வளோ கிடைக்கும். நான் ரீசெண்டாக ஒரு குழந்தைங்க விளையாடுறத பார்த்தேன். அவங்க ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. என்னென்னா they லைக் இட், they டூ இட் வித் எக்ஸைட்மெண்ட். இந்த கேள்வி உங்ககிட்ட கேளுங்க, எந்த ஆக்டிவிட்டி, எந்த ஒர்க் பண்ணும்போதே எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகுது? அது ரிசர்ச்சிங்காக இருக்கலாம், இல்லை கைகால் வச்சு வேலை பண்ணுறதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டீச்சிங்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எல்லாத்துக்குமே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தி திங் இஸ், எல்லாத்தையும் ஒரு பால்குள்ளே ஃபிட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன எக்ஸைட் ஆகுது அது நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் லிவிங் யுவர் ஹெவன்லி டெஸ்டினி. பர்பஸ் ஆஃப் உங்களோட பர்பஸ் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கிறது. அகெயின் இட்ஸ் ஸோ யூனிக் டு யூ, நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸைட்டட். என்ன விஷயம் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது, எந்த ஒர்க் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தேர்ட் ஒன் என்னென்னா கன்ஷா, which is gratitude, giving thanks. Saying gratitude, saying thank you should become a part of your life அப்படிங்கிறாரு. Every day start to say thank you. உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள், கிடைக்க போகிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இந்த நன்றிங்கிற வேர்டு இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் abundance. என்னன்னா நன்றிங்கிற வார்த்தை எங்கேருந்து உருவாகுதுன்னா, என்கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருக்குங்கும் போது தான். யோசிச்சு பாருங்களேன், இந்த கடவுள்னு ஒரு தன்மை இருந்ததுன்னா, அந்த கடவுள் தன்மை, அந்த நேச்சருக்கு இது வேணும் அது வேணுங்கிறது கிடையாது. இட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நன்றின்னு சொல்ல முடியும். ஸோ நன்றிங்கிற வார்த்தையை ஸ்டார்ட் டு பிரிங் இட் இன் யுவர் லைஃப். வென் யூ ஆர் இன் தி ஸ்பிரிட், எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ. நீங்கள் இந்த ஸ்பிரிட்டில் இருந்தீங்கன்னா, வென் யூ ஆர் லிவிங் ஃபார் யுவர் ஹெவன்லி டெஸ்டினி. செகண்ட் ஒன், உங்களோட எக்ஸைட்மெண்ட்டான ஒர்க், உங்களுக்கு பிடிச்ச எக்ஸைட் ஆகிற ஒர்க் பண்ணும்போது. தேர்ட் ஒன், அ பர்சன், நீங்கள் தேங்க்யூ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ. இந்த ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணிங்கன்னா, பார்க்குறவங்க எல்லாருமே வில் சப்போர்ட் யூ அண்ட் ஹெல்ப் யூ. நீங்கள் எங்கே போகணுமோ இந்த யூனிவர்ஸ் அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் த 3 திங்ஸ் தட் வஹே டகேடா இஸ் டீச்சிங் அஸ். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களோட லைஃப்பில் இது எப்படி இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களோட லைஃப்குள்ளார. ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி டாபிக்ஸ் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் மீ டு ஸ்பீக் எனிதிங் ரிலேட்டட் டு தீஸ் டாபிக்ஸ் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லீவ் இட் இன் த கமெண்ட். தேங்க்யூ.